அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் தான் என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவர். அதனுடைய முடிவுகளை எல்லாம் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் எடுப்பார். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். பிஜேபியுடைய ஆதரவோடு, தோழமை கட்சியுடைய ஆதரவோடு மிக பிரம்மாண்டமான வலுவான வளமான ஒரு கூட்டணி அமைத்து அதிமுக தேர்தலில் போட்டியிட்டு 234 தொகுதிகளில் 220க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். சென்னையில பல சமூக அமைப்புகள், பல சமுதாய அமைப்புகள், பல அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். எடப்பாடியை நோக்கி ஆதரவு கொடுக்க படையெடுப்பார்கள். தமிழக வெற்றி கழகத்தை வந்து நம்மோட இணைக்க ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? இல்ல அது அவருடைய கருத்து. அது சம்பந்தமான முடிவுகள் எல்லாம் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் தான் எடுப்பார். அவர்கள் விரும்பினால் எங்களுடைய பொதுச்செயலர் பேசுவார். திமுகவை எதிர்க்கின்ற சக்திகளை, திமுகவை ஆட்சியை விட்டு விரட்ட நினைக்கின்ற சக்திகளை அத்தனையும் ஒன்றி நினைக்கின்ற பணியை எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் தான் செய்வார். மெகா கூட்டணி அமையும் சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கான அதுக்கான சாத்தியம் எதுவுமே இல்லை. தேர்தல் இன்னும் இருக்கு. இன்னும் ஒரு 4 மாசம் இருக்கு. தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் சட்டமன்றத்துல பல ஆண்டுகள்ல கூட்டணி அமைஞ்சிருக்கு. இன்னும் 3-4 மாசம் இருக்கு. இது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல தான் தேர்தல், பதவியேற்பு மேல. அதனால முழுமையா 3 மாசம் இருக்கு. இந்த 2 மாசம் கழிச்சு ஜனவரிக்கு பின்னாடி என்ன வேணா நடக்கும், எவ்வளவு விவரமான முடிவுகள் எல்லாம் மாறி மாறி எடுக்கப்படும். திமுக வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டாங்க. அரசியல் தலைவர்களும் திமுக ஆட்சி வேண்டாம், இந்த ஆட்சியால் யாருக்கும் லாபம் இல்லை, எல்லா சமுதாயம் பாதிக்கப்படுகிறது, விலைவாசியில் கூடிவிட்டது, கட்டமைப்புகள் சரியில்லை, ஆங்காங்கு பாலியல் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது, அரசு செயலிழந்து இருக்கிறது. ஆகவே அதிமுக ஆட்சி வேண்டும், எடப்பாடியை போன்ற ஒரு எளிமையானவர் நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும், அப்போதுதான் சரியாக இருக்கும் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நினைக்கிறார்கள். அவருடைய எண்ணமெல்லாம் ஈடு என்ற காலம் வந்து எந்த கட்சியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போதைக்கு திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சி வரக்கூடாது என்று எண்ணுகின்ற கட்சிகள் எல்லாம் எடப்பாடி நோக்கி வருவார்கள். அதிமுக தலைமையேற்று வருவார்கள். நாளைக்கே பிரதமர் வருகிறார். ஆமா, செங்கோட்டையர் நீங்க சந்திப்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கு சஸ்பென்ஸ் போறாரு. ரகசியம் இருக்கு. நாளைக்கு தலைவரே, நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பலமான ஒரு பிரதமர், பாதுகாப்பான பாரதத்தை உருவாக்கிய பிரதமர் என்ற பெயரை பெற்றிருக்கின்றவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்களுடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற பிரதானமான கட்சி அதிமுக, பலமான கட்சி அதிமுக தமிழகத்தில். ஆகவே அவருடைய வருகை எதுவாக இருந்தாலும், வரவேற்பு எதுவாக இருந்தாலும் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியுடைய கண் அசைவில தான் அது நடக்கும். அதிமுக சார்பில் கொடுக்கின்ற வரவேற்பு எல்லாம் எங்களுடைய பொதுச்செயலருடைய எடப்பாடியை ஒப்புதலுடன் நடக்கும். பிஜேபியுடைய தலைமை எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியை மதிக்கின்றது. எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் பிஜேபியுடைய தலைமையை மதிக்கிறார். நல்ல உறவோடு இருக்கின்ற இந்த வேளையிலே ஒரு சில பிரச்சனைகளை கிளப்பக்கூடிய செயல்களை அதிமுக தொண்டர்களும் நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். அதிமுக மீண்டும் சலசலப்பு நீங்கி டிசம்பருக்கு அப்புறம் என்ன நடக்குது? எந்த சலசலப்பும் கிடையாது. கலகலப்பா இருக்கு. அதிமுக கலகலப்பா இருக்கு கிடையாது. எங்க எல்லா கட்சி ஒன்னாதானே இருக்கு. எடப்பாடி கிட்டதான் கட்சி இருக்கு, எடப்பாடியார் கிட்டதான் அதிமுக அலுவலகம் இருக்கு, எடப்பாடி கிட்டதான் ரெட்டலை இருக்கு, எடப்பாடி கிட்டதான் அத்தனை பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, எடப்பாடி கிட்டதான் மாவட்ட தலைவர் இருக்காங்க. இன்னமும் என்ன ஒருங்கிணைப்பு என்ன அர்த்தம்? ஒருங்கிணைப்புன்னு சொன்னா நீங்க அனிதா ராஜ்ல இருந்து, கே சார்ல இருந்து, செந்தில் பாலாஜி இருந்து எல்லாத்தையும் கூட்டி நாங்க பேசணும். அப்படியா? அவங்களும் எங்கிட்ட இருந்து போனது தானே. அதனால கட்சியில அதிமுக ஒரு பெரிய கட்சி, ஒரு பலமான கட்சி, ஒரு ஆள்கடல். இதுல பல ஆழத்துக்கு தேவையான எல்லா விதமான மீன்கள், பல வித்தைகள் தெரிஞ்ச ஆள்கள் எல்லாம் இருப்பாங்க. இப்போது இருக்கின்ற அதிமுக ஒவ்வொரு காலகட்டம் புரட்சித்தலைவர் காலத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் வெளியேறி போனாங்க, அவரை எதிர்த்து இயக்கம் கண்டார்கள், அப்படியே அவர் ஒதுங்கி விட்டார்கள். புரட்சியில் அம்மா இருக்கின்ற காலத்தில் அம்மாவை எதிர்த்து இயக்கம் கண்டார்கள், நாங்கள் தான் உண்மை அதிமுக சொன்னார்கள், அவர்கள் ஒதுங்கி விட்டார்கள், மக்கள் ஒதுக்கி விட்டார்கள். அதே போல இன்றைக்கு எடப்பாடியார் பொதுச்செயலராக இருக்கிறார், இவரை எதிர்த்து சில பேர் பேசுவார்கள், ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அவர்களை ஒதுக்கி விடுவார்கள், கட்சி பொறுப்பாளர்களும் அவர்களை வெறுத்து விடுவார்கள். ஆகவே அதிமுக என்பது பரிபூர்ணமாக எடப்பாடியாருடைய கையில இருக்கிறது. அதிமுக என்றாலே எடப்பாடியார் தான். இன்றைக்கு நீங்கள் கிராமங்கள்ல போய் பாருங்க, எடப்பாடியார் தான் முதலமைச்சர் சொல்றாங்க. வேற யாரும் சொல்றாங்களா? திமுகவுக்கு மாற்றியது அதிமுக, திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மாற்றியாரு எடப்பாடியார். ஆகவே இவர் வேண்டாம் முடிவெடுத்து எடப்பாடியார் வேணுங்கிற முடிவு மக்களிடத்தில் வந்திருக்கின்றது. ஆகவே கட்சி என்று சொன்னாலே ஒற்றை வரிதான், அது அதிமுக சொல்லலாம். அதிமுக வீரமுகம் எடப்பாடியார். திமுக அமைச்சர்கள் அதிமுக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இங்கிருந்து போனவங்கன்னு சொல்லுவீங்க, ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படி இல்ல. நீ சொல்றீங்களா எப்ப ஒருங்கிணைக்க போறீங்க? ஒருங்கிணைக்க அதிமுக பல கட்டங்கள்ல பல பேர் போயிருப்பாங்க, பல பேர் நீக்கப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் சேர்க்கிறது அது கட்சியினுடைய தலைமை எடுக்கின்ற முடிவு.
அவருடைய நடவடிக்கைகள் சரியாக இருந்தால் இவர்கள் சேர்த்தால் கட்சிக்குள் பிரச்சனை இல்லை என்று தெரிந்தால் எங்களுடைய பொதுச் எடப்பாடியார் நடவடிக்கை எடுப்பார். தமிழகத்தில் பிரச்சனைக்குரியவர்களை மீண்டும் மீண்டும் சேர்த்து மீண்டும் ஒரு பிரச்சனை கிளப்புவதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் சம்மதிக்க மாட்டார். கடைசி வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒத்துக்கிற மாட்டார் தான் தோக்க போறது. தோத்ததுக்கு பின்னாடி என்ன சொல்லுவாருன்னா இது வந்து மிஷின் மாறிடுச்சுன்னு இதுதான் சொல்ல போறாரு. எங்களுக்கு தெரியும். அதுக்குதான் இப்பயே வந்து SIR வந்து எதுக்குறாங்க. SIR வந்து போலி வாக்காளர்களை நீக்குவது, இரட்டை வாக்காளர்களை நீக்குவது, உண்மையான வாக்காளர்களுடைய வாக்குகள் பறிபோகாம பாதுகாப்பது, இதுதான் வந்து SIR உடைய நோக்கம், தேர்தல் கமிஷனுடைய நோக்கம். அதற்கு தேவையான பணிகளை தேர்தல் கமிஷன் செய்கிறது. ஆகவே எங்களுடைய பொதுச் எடப்பாடியார் ஆதரிக்கிறார். இவர்கள் தோற்று விடுவோம் என்று மக்களுடைய நலனுக்கு எதிரான திட்டங்களை நாம் தீட்டி விட்டோம், மக்கள் நம்மளை வெறுத்து விட்டார்கள், நம்முடைய தோல்வி உறுதி என்று தெரிந்த காரணத்தினால் இப்போதே தோல்விக்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணங்களில் ஒன்றுதான் SIR மூலமாக உண்மையான வாக்காளர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு பேசுவாங்க. இதைத்தான் பீகார்லயும் பேசினாங்க. மக்கள் விழிப்போடு இருக்கார்கள். யாராவது வந்து எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி போட்டு போனாங்களா? எல்லாருக்கும் ஓட்டு வந்துடும். உண்மையா இருக்கக்கூடியவங்களுக்கு, உண்மையான வாக்காளர்களுக்கு ஓட்டு வந்துடும். போலியா 2 இடத்துல ஓட்டு வச்சிருந்தா ஓட்டு காலியாயிரும், இறந்து போனவங்க ஓட்டு காலியாயிரும். இதுதானே ஒழிய அதனால வந்து பீகார்ல என்ன நடந்துச்சோ அந்த முடிவு தான் தமிழ்நாட்டில் வரப்போகுது. முதலமைச்சர் வரப்போகுது. காலங்காலம் நடக்கிறது. பிஜேபி உண்டு இந்த திட்டம் கிடையாது. காங்கிரஸ் காலத்துல 2002லயும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த திட்டம் இருந்துச்சு. இந்த SIR திட்டத்தின் வழங்க வாக்காளர்களை தீவிர திருத்த பணி நடந்துச்சு. அதனால இது வந்து பிஜேபி கொண்டு வந்து கிடையாது. தேர்தல் கமிஷன் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். அந்த அடிப்படையில் செய்யறாங்கன்னு சொன்னா ஸ்டாலின் முதலமைச்சரா வரப்போக்காக செய்ய முடியாது. உண்மையான வாக்காளராக இருக்கணும், போலி வாக்காளர்கள் களையணும். அதற்காக எடுக்கிற நடவடிக்கை தான். அப்படித்தான் நீங்க பாக்கணும். அதுதான் உண்மை. காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடணும் அப்படின்னு சொன்னீங்க பீகார் தேர்தலுக்கு அப்புறம். அதுக்கு வந்து செல்வ பெருந்தகைக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சார். மிரட்டும் தொழில் ஒரு மிரட்டும் தொழில் சொல்லல. நாங்க தியாகம் பண்ண கட்சி திமுக வந்து காங்கிரஸ் வந்து 150 வருஷம் 146 வருஷம் பாரம்பரிய கட்சின்னு சொன்னாரு. அதுதான் அந்த தியாகிகளுக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கு காங்கிரஸ். அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு கிடையாது. இப்ப இருக்கிற காங்கிரஸ் வேற, அப்ப இருந்த காங்கிரஸ் வேற, அது வேற இது வேற. இந்த காங்கிரஸை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராகுல் காந்தியோட நடவடிக்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. டெல்லியில குண்டு வெடித்து மக்கள் அவதிப்படுகின்றார்கள், பயப்படுகிறார்கள். காரில் செல்வதற்கோ எங்கேயாவது போய் நின்று ஹோட்டல்ல காரை நிப்பாட்டுவதற்கோ பயப்படக்கூடிய அளவுக்கு டெல்லியில ஒரு சூழ்நிலை நடந்த காலத்தில் அந்த நேரத்தில் பிஜேபி தலைவர்கள் ஓடுகிறார்கள். பிரதமர் ஓடி வருகிறார், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஓடி வருகிறார். அவர்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக வந்து நம்பிக்கை ஊட்டுகிறார். ஆனால் பிரதான எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இதை கண்டுகொள்ளவே இல்லை. இதை நாட்டு மக்கள் பார்த்தார்கள். விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறார் ராகுல் காந்தி. அதுதான் காங்கிரஸ் கட்சி வேண்டாம்னு நான் சொன்னேன். மற்றபடி காங்கிரஸ் கட்சி இருந்தால் எனக்கு இருக்கு. காங்கிரஸ் கட்சி இருந்தால், பிரதான எதிர்கட்சி இருந்தால் உடனடியாக வந்து களத்துல வந்து டெல்லியில பாதிக்கப்பட்ட அந்த குண்டு வெடித்த இடத்தை போய் ராகுல் காந்தி பார்த்திருக்கிறோம். இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி. அங்க நடக்கின்ற நிகழ்வை கூட ராகுல் காந்தி பார்க்க முடியவில்லை. சின்னப்பழத்தனமாக, சிறுவழித்தனமாக அவர் நடப்பதாகத்தான் மக்கள் நினைக்கிறார்கள். ஆகவே தான் காங்கிரஸை பற்றி அந்த கருத்தை நான் சொன்னேன் ஒழிய அதிமுக வந்து தியாகம் பண்ணாத கட்சி கிடையாது. அதிமுக தோல்வி எங்க தெரிஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு கூட வந்து கிட்டத்தட்ட 75 பேர் கூட்டணி கட்சி சேர்ந்த 66 பேர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. எடப்பாடி பிரதான எதிர்கட்சி தலைவர், சரியான எதிர்கட்சி தலைவர். எங்க இருக்கு? நீங்க மகாராஷ்டிரலையும் போச்சு, மேற்கு வங்கத்தில் ஒரு சீட்டு கூட காங்கிரஸ் கிடையாது. மகாராஷ்டிரம் தோத்து போச்சு, இப்ப பீகார்லயும் தோத்து போச்சு. எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் போயிட்டு தானே இருக்கு. எங்க வளர்ந்துருக்கு? அங்க இருக்கிற மாநில கட்சி தான் உருவாகிட்டு இருக்கு. ஆனா பிஜேபி அப்படி கிடையாது, வலுவா வந்துகிட்டு இருக்கு. அது காரணம் மக்களை நேசிக்கிறார்கள். இந்தியாவை முதல் நேசிக்க வேண்டும், ஒரு இந்தியனாக இருக்க வேண்டும். நம்ம நாட்டின் மீது படையெடுக்க துடிக்கின்ற எவனாக இருந்தாலும் அவனை தடுக்கின்ற பணியை செய்பவன் தான் உண்மையான இந்தியன். அதை செய்கின்றவர்கள் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடியாரும், நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள். ஆக இந்த கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணி, ஒரு வலுவான கூட்டணி, பலமான கூட்டணி, பாதுகாப்பான கூட்டணி. தேசத்தை பாதுகாக்கின்ற தலைவர்களாக பிஜேபி இருக்கிறது, தேச பக்தர்களாக அதிமுக இருக்கிறது. ஆகவே தேசத்தை பாதுகாக்கின்ற பிஜேபியோடு தேச பக்தராக இருக்கக்கூடிய அதிமுக தலைவர் எடப்பாடியார் கூட்டணி வைத்திருக்கிறார். இந்த